ஃப்ராக்கு, ஒரு 4 இயர்ஸ் பேபிக்கு ஃபுல் ஃப்ராக்ல அது. இப்போ நம்ம இந்த கவுன் தைக்கணும்னா எப்படி கட் பண்ணணுன்றத முதல்ல சொல்லித்தரேன். அதுக்கு வந்து கட்டிங் போடுறேன். இது வந்து பாடி தனி, நம்மளுக்கு ஃப்ராக்கு தனி. இப்போ வந்து பாடி எப்படி போடணும், இப்போ நீ இந்த பாடி கற்றுக்கிட்டாலே லெஹங்காவுக்கு நீ பாடி நீயே போட்டுடலாம். அதே மாதிரி பாப்பா ப்ளவுஸு பாவாடை சட்டை தைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் இதே தான் மெத்தட். என்ன, சட்டைக்கு வந்து ஹைட் ஜாஸ்தியாகும், பாடிக்கு ஹைட்டு குறைவு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆனால் இது ஒன்று கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து ரெண்டும் வந்து கற்றுக்கலாம், 3 கற்றுக்கலாம். லெஹங்காக்கு எப்படி பாடி வெட்டுறது, ஃபுல் ஃப்ராக் எப்படி பாடி வெட்டுறது, அதுக்கப்புறமா பாவாடை சட்டைக்கு எப்படி வந்து பாவாடை சட்டை எப்படி வெட்டுறது, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தாண்டா கணக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இது தாண்டா மார்பு சுற்றுறது. இந்த அக்கிள்லேருந்து இந்த அக்கிள் வரைக்கும் எடுக்கணும். எடுத்த உடனே நம்ம வந்து கிளாத்தை வந்து தரவாக நம்ம முன்னாடி போட்டுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம்டா. பிரிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல எடுத்த உடனே இந்த தையல்லேருந்து இந்த தையல் வரைக்கும் இப்படி இழுத்து வச்சு இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கணும். இங்கே வந்து தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுடணும். ஐ மீன் இந்த சைடு தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் பட்டன் பட்டிக்கு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பட்டையாக மடித்து இதுலேயே தச்சிடலாம், தனியாக ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே 2ஆக மடிச்சிடுறோம். இப்போ நான் கவுனுக்கு பாடி எப்படி வெட்டுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம மடிச்சிட்டோம், திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். எப்போவுமே ரீசெக் பண்ணிக்கோங்கம்மா. இது பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டோம். இங்கே 1 இன்ச்சு தையலுக்கு 1.5 இன்ச்சு பட்டன் பட்டிக்கு. அதனால தான் தெரியுதா? இப்போ பாருங்கள், 1 இன்ச்சு தையலுக்கு 1.5 இன்ச்சு பட்டன் பட்டிக்கு முடிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒன்றா வந்துச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், மடிக்கும்போது 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? அதை விட்டுட்டு மடிக்கணும். அந்த பட்டன் பட்டிக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை விட்டுட்டு மடிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், 4 மடிப்பு. இப்போது பாடியினுடைய ஹைட் எழுதுகிறோம். இது பாருங்கள், இதுலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து சென்டராக எடுத்துக்கோங்க ஹைட்டு. மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க, கீழே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஓகேவா? இப்போ இதுதான் பாடிக்கு வேண்டிய துணி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுவே வந்து பாவாடை சட்டைன்னா என்ன பண்ணுறோம், ஹைட்டு வந்து ஜாஸ்தியாக வச்சு மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு கூட்டிடுவோம். பட் மெத்தட் வந்து ஒன்று தான். பாவாடை சட்டை போடும்போது கூட இதே தான் மெத்தடு. ஆனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம், நான் கவுனுக்கே சொல்லித்தரேன். இப்போ முடிஞ்சிச்சு. இது சுற்றளவு, இது உயரம். இப்போது இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, எந்த பக்கம் பட்டன் பட்டி வச்சுருக்கோமோ அந்த பக்கம்தான் கழுத்தை வைக்கணும். இந்த பக்கம் தான் அக்கிள் வரும். நம்ம எப்போவுமே நம்ம பக்கம் தானே வருவோம் கழுத்து, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது பாருங்கள், இதை 4ஆக மடிச்சிருங்க. இதை 4ஆக மடிச்சுட்டு கழுத்து வந்து இந்த பக்கம் வைக்கணும். புரியுதா? கரெக்டாக வைக்கணும். மேலே 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ராக் அடையாளம் இருக்கிறதுனால இதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு விட்டுருங்க, இதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இது வந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். 1 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும், 5 வயசு குழந்தை வரைக்கும் இங்கேருந்து 1.5 இன்ச்சு தாண்டா வைக்கணும். நம்ம பார்த்தோம்னா கழுத்து வந்து இப்படி சரிஞ்சிரும் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு, அது இதுதான் ஃபேக்ட்டு. இங்கேருந்து 1.5 வைக்கணும். 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் 2 வைக்கணும். 10 வயசுலேருந்து மேலே இருக்கிறவங்களுக்கு 2.5 வைக்கணும். இதை வைக்கிறதுல தானே ஃப்ராக் வந்து சரியாது. அதே மாதிரி இது 1.5 இன்ச்சு வச்சுட்டு இது வந்து 3.5 இன்ச்சு வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஃப்ராக்குடைய ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அக்கிளுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு 1/4 இன்ச்சு. இதுக்கு பேக்கில் வந்து 1 இன்ச்சு வந்து சின்னதாக வெட்டணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இப்படி வந்து விலகவே விலகாது. ஓகேவா? புரியுதுங்களா? இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சுருங்க. இன்ச்சு டேப்லன்னா ஃப்ராக் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இதுக்கு அக்கிளுக்கு மேலே 1/4 இன்ச்சு. இப்போ நம்ம அழகாக அதை வந்து பாக்ஸ் போட்டுறவங்க வரையிலாம் நம்ம இங்கே வந்து என்ன நெக்கு வைக்கிறோமோ அது கூட வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து தனியாக வெட்டணும். பேக் 4 சேர்த்து ஒன்றா வெட்டக்கூடாது, கழுத்து வந்து பெருசாகிடும். ஓகேவா? இதுதாண்டா இப்போ வந்து பாடி கட்டிங் மெத்தட். இது பாருங்க, பாடி கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க, தெரியுதுங்களா? இது பாருங்க, பாடி கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வரையறதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா? இதுதான் பாடி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரிஜினல் லைனிங்கில் இதில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஒன்றா வச்சு முதல்ல இந்த பட்டன் பட்டியை அப்படியே மடிச்சு தைச்சிடுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த பக்கம் பட்டன் பட்டியை மடிச்சு தைச்சிடுவோம். ஒரு மடி படிச்சு 1.5 இன்ச்சே விடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக தான். இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க.
ஷோல்டர் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா பாடி ஃபினிஷ் ஆகிடுச்சா. இதுக்கு கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துட்டு இதை சைடை கிராஸாக பிடிச்சிடணும். இங்கே வந்து 4 டாட், இங்கே குட்டி குட்டியாக, இங்கே 4 டாட் குட்டியாக. அப்போ தான் வந்து இடுப்பு வந்து இது பிரெத்து, இங்கே இடுப்பு வந்து குட்டி பசங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு டாட், இதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு டாட், அந்த மாதிரி 4 டாட் பிடிச்சிட்டோன்னா பாடி ஃபினிஷ்டு. இப்போ அடுத்து கைக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், கை வந்து பஃப் கை, அது அப்புறமா நான் நாளைக்கு போடுற பஃப் கைக்கு. இப்போ பாருங்கள், இது முடிச்சிடலாம். இப்போ பாடி முடிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், ஃப்ராக்குக்கு இதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கோ, இதுக்கு வந்து நம்ம கீழே வந்து பார்டர் இருக்குதுன்னா எதுவும் ப்ளஸ் பண்ண வேணாம். இந்த தையலுக்கு மட்டும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்குது. இது எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த உயரத்துக்கு எடுத்துட்டு இந்த அகலம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கணும். நம்மளுக்கு டவுட் நிறைய வேணும்னா நம்ம நிறைய வச்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இந்த ஃப்ராக் அளவே போதும்னா இதை மாதிரி வச்சு அந்த சாரியில் இப்போ இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கணும். லைனிங்கும் அதே மாதிரி தான் வெட்டோம். இப்போ சாரி இருக்கிறதுனால பண்ணுறேன். இந்த பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த பார்டர் கீழே வர மாதிரி. இப்போ நம்மளுக்கு நிறைய ஃபில்ட்டு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய டவுர் வச்சுக்கலாம். நம்ம இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இங்கிருந்த ஹைட் எடுத்துகிட்டு 1 இன்ச்சு விட்டுட்டு மிக்சர் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மேலே வர்றதை வந்து நம்ம ஃப்ராக்குக்கு மாடல் பண்ணிக்கலாம், போட்டு தைக்கலாம். பஃப் ஹேண்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா? இப்போ வந்து பஃப் ஹேண்ட்ஸ் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுதான் பஃப் ஹேண்ட்ஸ். இப்படி இருந்தால் கை சுற்றளவுக்கு நம்ம 2 மடங்கு எடுக்கணும். இப்போ கையளவு வந்து 3 இன்ச் தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு எவ்வளோ ஃபில்ட்டு வேணுமோ அவ்வளோ எடுத்துடணும். இப்போ 4ஆக மடிச்சிடணும். கையை வந்து இப்போ வருது இல்லையா, இது கீழே அது பாருங்க, இப்படி வந்து 4ஆக மடிச்சிடுங்க. கை உயரம் 3 இன்ச்சுன்னா நம்மளுக்கு வந்து பஃப்பு நல்லா தூக்கணுன்னா 2 இன்ச்சு கூட்டணும். இல்லைன்னா நம்ம 1 இன்ச்சு கூட்டினா போதும். இதை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிருங்க. முதல்ல கை சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் பஃப்பு. இப்போது இதை வந்து சென்டர் பாயிண்ட் பண்ணி ப்ளஸ் ஆக்கிடுங்க. அதே மாதிரி ஹைட்டையும் சென்டர் பாயிண்ட் பண்ணி ப்ளஸ் ஆக்கிடுங்க. இதெல்லாம் ஈஸி மெத்தட்ரா. இப்போது இதில் இது பாதி, இதில் இது பாதி, இதில் இது பாதி. இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி வாங்க, இதை வந்து இப்படி வாங்க. பார்த்தீங்களா? இப்போ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் வந்துருச்சா பஃப்பு. அதை கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிட்டோம்னா பஃப் வந்துடும். இதுதான் பஃப் கட்டிங். பஃப் கட்டிங்கன்றதே கட்டிங் இப்படி தான் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே, பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே புறா பஃப், அதான் பஃப்புன்னா பட்டை பஃப் வரும் பார்த்தீங்களா, இங்கே வச்சு